உன்னை தேடி நானாக வருவது இது 7வது முறை. தவற விடாமல் இம்முறையும் உனக்கான வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய். முக்கியமான விஷயத்தை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்றுதான் உன்னை இப்பொழுது நான் அவசரமாக உள்ளழைத்தேன். சிலவற்றை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கின்றாய். மற்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ தீர்மானிக்க முயற்சி செய்கின்றாய். கட்டளையாகவும் சொல்ல முடியவில்லை, அன்பாகவும் அவர்களை திருத்த முடியவில்லை. எல்லாமே நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைத்து உன் முயற்சியை செய்து சில நேரங்களை வீணடிக்கவும் செய்கின்றாய். ஒன்று சொல்கின்றேன் என் குழந்தையே, நடப்பது தானாக நன்மையாக மாறும். பிறரை மாற்ற நீ முயற்சி செய்தால் அந்த நேரம் வீணடிக்கப்படுமே தவிர உன் மூலமாக அந்த மாற்றம் வருவது இல்லை. இறைவனிடம் அந்த வேலையை ஒப்படைத்துவிட்டு உன் நலனில் நீ கவனம் கொள்ள வேண்டும். சிலவற்றிற்கு கேள்வியை எழுப்பிக்கொண்டே இருக்காமல் பதிலை தேட முயற்சி செய். உனக்கான எல்லைகளை நீ தெளிவுபடுத்தி வை. அன்பாக மாற வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். மூச்சிலும் பேச்சிலும் சிந்தனையிலும் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் மட்டுமே மேம்பட வேண்டும். நம்முடைய எந்த பேச்சும் செயலும் பிறருடைய வேலைகளை கெடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. சரியான நேரத்தில் சரியானவற்றை பேச தெரிய வேண்டும் என்று எல்லாம் ஒரு சில எல்லைகளை நீ வகுத்துக்கொள். நீ பிறரை சொல்வதை போல பிறர் உன்னிடம் நடந்து கொள்கின்றார்களா என்று சற்று சிந்தித்து பார். நீ பிறருக்கு அறிவுரைகளை கூறுகிறாய், ஆனால் உன்மேல் நலன் கொண்டு யாரெல்லாம் உனக்கு ஆறுதலாக ஆதரவாக செயல்படுகின்றார்கள் என்று சற்று சிந்தனை செய். பிறருடைய நேரங்களை வீணடித்து உனக்காக அவர்கள் வருகின்றார்களா, ஏங்குகின்றார்களா என்று சற்று சிந்தனை செய்து பார். கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நீயோ பிறருக்காக ஓடுகிறாய், உழைக்கிறாய். உன் நலனில் கவனத்தை குறைத்தும் கொள்கிறாய். பிறருக்கு உதவி செய்வதோ, ஆறுதலாக இருப்பதோ, பிறருக்காக உன் நேரத்தை செலவிடுவதோ தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் அது சரியான நபர்களிடத்தில்தான் சென்று சேருகின்றதா என்பதில்தான் உன் கவனம் இருக்க வேண்டும். உன்னை துச்சமாக நினைப்பவர்களோடும், உன்னை புறக்கணித்து ஒதுக்குபவர்களோடும் நீ உன் நேரத்தை வீணடித்து கொண்டு இருந்தால் அது உன் வாழ்க்கைக்கு பயன்படாது. ஏற்றமும் இரக்கமும் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்றால் அதற்கு முக்கிய காரணம் நீயும் உன் செயல்களும் தான். சிலரோடு கருத்து மோதல்கள் ஏற்படலாம், ஆனால் எப்பொழுதுமே நம் வழிக்கு அவர்கள் வரமாட்டார்கள் என்று தெரிந்து அவர்களை மாற்ற உன் நேரத்தை வீணடிக்காதே. இறைவனிடம் சில விஷயங்களை நம்பி ஒப்படைத்து விடு. நீ அமைதியாக மாறிவிடு. மௌனத்தை விட சிறந்த சக்தி வாய்ந்த ஒன்று வேறு எதுவுமே இல்லை. மௌனமாக நீ மாறிடு. அந்த மௌனம் உன் வாழ்க்கையை மாற்றும். பிறரிடத்திலும் அது மாற்றத்தை ஏற்படுத்தும். அவர்கள் சிந்திக்க அது இடம் கொடுக்கும். என் அருள் நிறைந்து இருப்பதால் உன் வாழ்க்கை இனி நலனை பெறும், நல்லது நடக்கும்.